வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் அடிஷன். வெக்டர் அடிஷன் ஸ்கேலர் அடிஷன் மாரியில் 2 + 2 = 4 சொல்கிறது. ஏன்னா இங்கே வந்து மேக்னிடியூட் இருக்குது, மேக்னிடியூட் அடிஷன் மட்டும் இல்லை, டைரெக்ஷனையும் அடிஷன் ஆட் பண்ணுவோம். ஸோ ரிசல்டன்ட் வந்து நார்மல் கேல்குலேஷன் படி வராது. ஸோ ட்ரையாங்கிள் லா வெக்டர் அடிஷன் நம்ம இல்லை மெயினாக 2 லா யூஸ் பண்ணுறோம், ட்ரையாங்கிள் லா அண்ட் parallelogram law of vector addition. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் லா பார்ப்போம். இஃப் 2 vectors in magnitude and direction, சப்போஸ் 2 வெக்டர் எடுத்துவோம். திஸ் இஸ் வெக்டர் A, திஸ் இஸ் வெக்டர் B. If 2 vectors in magnitude and directions are represented by 2 sides of a triangle. 2 sides of triangle, triangle 3 சைடு இருக்கும், இது ஒரு சைடு இது ஒரு சைடு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சப்போஸ் வீல் ரெப்ரசன்ட் கொஞ்சம் பிக்கர் சைஸில் நம்ம பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு தெரியும் 2 sides of a triangle. So this is vector A, vector A ரெப்ரசன்ட் ஒரு சைடால் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது சைடுனா ரெண்டாவது சைடு சேம் மேக்னிடியூட் and direction, same magnitude and direction. So B vector கொஞ்சம் enlarge பண்ணி போட்டுக்கோம், அப்போ தான் calculation ஈஸியாக இருக்கும். This is B vector, this is B vector in direction and magnitude direction போட்டிருக்கோம், சேமாக போட்டிருக்கோம். 2 சேம் மேக்னிடியூட் இல்லைன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கோம் கிளாரிட்டிக்காக. ஸோ தீஸ் 2 vectors are represented by 2 sides of the triangle. ஸோ வெக்டர் அடிஷனில் பண்ணுற போது ஒன்னோட ஹெட்டில் இன்னொன்னோட டெய்லில் வைக்கணும், அப்போ தான் கண்டினியூஸாக வரும், இன் ஆர்டரில் வரும். ஒன்று இப்படி போயிட்டு இன்னொரு டெய்ல் இப்படி வந்ததுன்னா அது வந்து ஆப்போசிட் ஆர்டரில் வரும், இன் ஆர்டர். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கண்டினியூஸாக இப்படி போயிட்டு இருந்ததுன்னா இன் ஆர்டர். So magnitude and direction and represented by 2 sides of a triangle, taken in order. இப்படி போய் அப்படின்னா இதோட டெய்ல் இதோட ஹெட்டில் வைக்கணும், அப்போ தான் கண்டினியூஸாக இப்படி போயிட்டுருக்கும், அதுதான் ஆர்டர்னு அர்த்தம். த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ 1 2 இங்கேருந்து இதுதான் தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் represents the resultant. Third side is the resultant. represent in magnitude and in direction. So third side எப்படி இருக்கும்? This is in order, இப்படி போய் இப்படி போகுது. ஸோ தேர்ட் சைடு வந்து ஆப்போசிட் ஆர்டரில் வரும், டேக்கன் இன் ஆப்போசிட் ஆர்டர். ஸோ தேர்ட் சைடு எப்படி எடுக்கணும்? 2 வெக்டரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் சைடு எப்படி எடுப்போம்? இதோட ஹெட்டில் இதோட டெய்லை வைப்போம். ஸோ தேர்ட் சைடு இங்கேருந்து அங்கே போகிறோம். ஸோ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இதோட ஃபைனல் வெக்டரோட ஹெட்டிங் இப்போ இருக்குது. ஸோ இனிஷியல் பாயிண்ட் டெய்லையும் அதோட ஹெட்டையும் இணைக்கணும். ஸோ இணைக்கிற போது that gives the resultant vector of the 2 vector, that is R is equal to A plus B. Vector addition of vector A plus vector B. So இதுதான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். இதோட ஹெட்டில் இதோட டெய்லில் வைக்கணும், அப்போ தான் இன் ஆர்டரில் போவோம், கண்டினியூஸாக சேம் சென்ஸில் போவோம். பட் ரிசல்டன்ட் வந்து இது இந்த சென்ஸில் போகுது, இது இந்த சென்ஸில் வருது, ஆப்போசிட் சென்ஸில். ஸோ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இது இப்படி போய் ஹெட்டிங் வருது, செகண்ட் வெக்டரோட ஹெட்டிங் வருது. பட் ரிசல்டன்ட் வெக்டர் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து போய் லாஸ்ட் வெக்டரோட ஹெட் இருக்குல்ல அங்கே போவோம், அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் ஒன் ஆர்டர், this is in opposite order. Okay, this is the vector addition of 2 vectors. So vector addition 2 vectors, இப்போ நம்ம first now this is the resultant அப்படிங்கிற போது அந்த ரிசல்டன்ட் ஒரு வெக்டர்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், அதுக்கு டைரக்ஷனும் இருக்கும். நான் இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம். அசிட்டிஸ் சொல்லியிருக்கேன், மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறப்ப we use பைத்தாகரஸ் தியரம்னா 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நம்ம பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்?
ஸோ ரெண்டு வெக்டருக்கு இடையில நம்ம ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? சப்போஸ் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, ரெண்டுத்துக்கு இடையில ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட இதை போட்டு இதை இந்த டைரெக்ஷனில் எப்படி போடுறோம், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதோட டெய்ல், இப்போ இந்த வெக்டர் ஏவோட டெய்ல் இது. ஸோ வெக்டரோட ஏவோட டெய்லும் வெக்டர் பியோட டெய்லுக்கு டெய்லுக்குள்ள தான் ஆங்கிள். டெய்லுக்கு டெய்லு இடையில இருக்கிறது தான் ஆங்கிள். சேம் இங்கே பார்த்தோம்னா இது ஹெட் இருக்குது, இது டெய்லு, ஏவோட ஹெட் இங்கே இருக்குது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா வி எக்ஸ்டெண்ட் லைக் திஸ். ஸோ இந்த வெக்டர் இப்படி போகுது, அதோட டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. இதோட டெய்லு, இது வெக்டர் ஏவோட டெய்லு இந்த பக்கம் போனால் இந்த இருக்குது, இதோட டெய்லு இங்கே இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் பிட்வீன் த டூ தீட்டா. ஸோ let theta is equal to angle between vector A and vector B. Vector A and vector B. So theta. So now next என்ன பார்க்கணும்? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் ஃபஸ்ட்டு we have to வந்து கேல்குலேஷன் பண்ணுற போது நம்ம அதை பைத்தாகரஸ் தியரம் மாற்றணும். ஸோ இதே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இட் மேக்ஸ் 90 டிகிரி. ஸோ இதை P, இதை Q, இதை R, இதை S அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற போது நம்ம என்ன பண்ணோம்னா வி யூஸ் பைத்தாகரஸ் தியரம். பைத்தாகரஸ் தியரத்தில் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற போது பைத்தாகரஸ் தியரம்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கோம். வி யூஸ் ஓன்லி மேக்னிடியூட். Same figure for magnitude calculation. Magnitude calculation நம்ம என்ன பண்ணுறோம்? சேம் ட்ரையாங்கிளை இங்கே தூக்கி போட்டுக்கிறோங்க வித்தவுட் எனி வெக்டர். ஸோ this is P, this is Q, this is S and this is R. இது B வெக்டரு, இது என்ன? B வெக்டரோட மேக்னிடியூட். ஸோ B வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி இல்லை? மேக்னிடியூட் ஆஃப் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B. ஓகே, அண்ட் இது என்னது? திஸ் போர்ஷன் SR. SR இஸ் ஈக்குவல் டு A வெக்டர். இது A வெக்டர், A வெக்டரோட மேக்னிடியூட். A வெக்டரோட மேக்னிடியூட், தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் A வெக்டர். இதை நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, A வெக்டர். அண்ட் இது என்ன? திஸ் இஸ் தீட்டா. ஏ எப்படி போகுது? ஏவோட டெய்ல் இங்கே இருக்குது. பி எப்படி போகுது? பியோட டெய்ல் இருக்குது. டெய்ல் டு டெய்ல் இருக்கிறது தான் ஆங்கிள். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி. ஸோ நம்ம பைத்தாகரஸ் தியரம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நவ் வாட் வி ஹேவ் டு டூ, இது தீட்டா இருக்குது, தீட்டாவுக்கு இதுக்கு ஆப்போசிட் சைடு இது ஹைபாட்னியூஸ், இது பேஸு. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸோ ஆர்கியூ. ஆர்கியூ அப்படி நம்ம எப்படி எழுதலாம்? தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆர்கியூ எப்படி எழுதலாம்? ஆர்கியூ இது ஒரு ட்ரையாங்கிள் ஆர்பிக்யூவில் இது 90 டிகிரி. ஸோ ஆப்போசிட் சைடு இது பேஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஆர்கியூ என்ன வரும்? ஆர்கியூ ஏன்னா இந்த பேஸுனாலே தீட்டாவுக்கு பக்கத்துனாலே அது காஸ் ஆஃப் திஸ் ஆங்கிள் மல்டிப்ளைட் பை த ஹைபாட்னியூஸ். இதே ட்ரிகோனோமெட்ரி போட்டால் இதே ரிசல்ட் தான் வரும். நம்ம ஷார்ட்கட்டில் எழுதுகிறோம். அதேமாதிரி பிக்யூ என்ன வரும்? பிக்யூ இந்த சைடு இந்த சைடு. பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இந்த ஆங்கிள்லேருந்து தூரத்தில் இருக்குது. தூரம் இருந்ததுனாலே அது சைன் தீட்டா. இந்த சைடு சைனோட ரிலேட்டட்னு வச்சுக்கலாம். இன்ட்டு ஹைபாட்னியூஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஸோ பிக்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நவ் இந்த ட்ரையாங்கிளுக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம். ட்ரையாங்கிள் ஆஸ் QP, SQP. ஏன்னா இதுதான் ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட். இது ரிசல்டன்ட் வெக்டர் வித் மேக்னிடியூட் இன் திஸ் டைரெக்ஷன். இப்போ இந்த மேக்னிடியூடுக்காக நம்ம போட்டிருக்கோம். ட்ரையாங்கிள் SQP இந்த திஸ் சைடு S ஸ்கொயர் யூஸிங் பைத்தாகரஸ் தியரம், ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், SQ ஸ்கொயர் ப்ளஸ் SQ ஸ்கொயர் ப்ளஸ் PQ square is equal to SP square. Pythagoras theorem, SP square, Pythagoras theorem. Okay, what is SQ square? SQ is equal to SR plus RQ. SR plus RQ.
அதோட ஹோல் ஸ்கொயர் தான் எஸ்கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர். திஸ் இஸ் பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி ஸ்கொயர். Okay, what is SR? SR is magnitude of vector A. So magnitude of vector A plus RQ என்ன RQ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், B cos theta அதோட ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர் என்ன, PQ is equal to B sin theta, B sin theta அதோட ஸ்கொயர் is equal to what is SP? SP is equal to magnitude of the resultant அதோட ஸ்கொயர் using Pythagoras theorem. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a plus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு காஸ் தீட்டா, இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b, டோட்டல் b, இதுதான் b, இது a, b இன்ட்டு k இன்ட்டு காஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா b sin theta ஸ்கொயர் பண்ணோம், b ஸ்கொயர் sin square theta is equal to r square from this one. So a square plus b square cos square theta sin square theta இருக்கு, sin square theta plus cos square theta plus 2ab cos of theta is equal to r square. This portion என்ன வரும்? This portion sin square theta plus cos square theta is equal to 1. So therefore a square plus b square into 1 போட வேண்டிய தேவையில்லை plus 2ab cos theta is equal to r square. r எடுத்தோம்னா under root a square plus b square plus 2ab cos theta. இதுதான் ரிசல்டன்ட். ஆரோட இந்த லென்த் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே உள்ள லென்த், இங்கேருந்து இங்கே உள்ள லென்த், அதுதான் மேக்னிடியூட் சொல்லும், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர். வேறு ஆர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் லென்த் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர். நம்ம வெக்டர்னு சொல்கிற போது ஆர் இஸ் ஏ வெக்டருங்கும் போது அது மேக்னிடியூடு, இங்கேருந்து இது மேக்னிடியூட். ஓகே, அதோட டைரெக்ஷன் என்ன? ஆல்ஃபா. ஸோ வி கால் இட் அஸ் ஆல்ஃபா. தட் இஸ் வேர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் மேட், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு angle made by resultant vector r with respect to horizontal. Horizontal is there. This is horizontal, so this is alpha. Horizontal is a vector, or you can see a vector. So a vector rather than this is resultant, this is a vector. Alpha is making an angle of alpha with respect to, resultant is making an angle alpha with respect to horizontal vector, that is alpha. Okay, now this is equal to horizontal, right? Now instead of finding, we will find out tan alpha. What is tan alpha? Tan of alpha from this triangle. Tan alpha now opposite side by, for this angle opposite side by base, then tan alpha, that is tan alpha is equal to PQ divided by SQ. SQ is equal to PQ divided by SQ. Now SQ is equal to SR plus RQ. So what is PQ? PQ is equal to B sin theta. PQ is equal to B sin of theta, where theta, what is theta? Theta is the angle between the two vectors. Alpha is the angle made by the resultant vector with respect to horizontal. B sin theta divided by SR என்ன வருது? SR is equal to எவ்வளவு? SR is equal to magnitude of A vector, A
magnitude of A vector. Yes sir, RQ உள்ளது. This is RQ. RQ is equal to B, and the angle இங்கே இருக்குது, இது cos. So hypotenuse into cos of theta. RQ as it is இருக்கும் B cos theta. B cos theta. Or alpha is equal to tan inverse B sin theta divided by A plus B cos theta. So நம்ம இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? The resultant of the vector is the magnitude of resultant vector. This is the angle made by the resultant vector. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ ஃபர்தராக நம்ம இந்த வெக்டர் எழுத. So now we can write the resultant vector. Resultant vector is R is equal to under root first vector oda magnitude square plus second vector oda magnitude square plus 2 A first vector, second vector of magnitude into cos of angle between these two vector. Cos of angle. This theta is the angle between both the vectors. This vector A vector is B vector is ரெண்டுத்துக்குள்ள angle. And this is alpha. Alpha is the angle made by the resultant with respect to A. So A square and tan alpha is equal to divided by first மேலே sin theta எழுதுங்க, கீழே cos theta எழுதுங்க. மேலே sin வரணும், sin by tan ஞாபகம் வச்சுங்க, sin by cos. ஏன்னா இங்கே குழப்பம் வரும். இப்போ ஏ மேலே போடுறதா, பிஏ கீழே போடுறதா, ஏக்கு கூட சைன் போடுறதா, பி கூட சைன் குழப்பம் வேண்டாம். இப்போ இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கோம். ஏ வெக்டரை ரெஃபரன்ஸாக எடுத்து ஆர் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் வித் ஏ. ஸோ அப்போ அந்த எதோட ரெஃபரன்ஸ் இருக்கோ அதை வந்து இங்கே போட்டுக்கோ. ஸோ அடுத்த வெக்டர் பி தான் வரும். ஓகே, ஸோ பி தான் வரும். அண்டர்ஸ்டுண்டா? ஃபஸ்ட்டு tan தீட்டா போட்டுக்கணும். tan தீட்டானா சைன் மேலே வரும், காஸ் கீழே வரும். ஓகே, எந்த வெக்டர் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம்? ஏ வெக்டர் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் ஃபார் த ஆங்கிள் மேட் பை த ரிசல்டன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். அதை தனியாக போட்டுக்கணும், சைன் இல்லாமல் காசு இல்லாமல். மற்ற ரெண்டு இடத்துலையும் பிபி, அடுத்த வெக்டர் பிபி போடணும். ஸோ ஃபினிஷ். ஸோ த ரிசல்டன், திஸ் ரிசல்டன் எப்படி தான், திஸ் இஸ் த ரிசல்டன் வெக்டர் with respect to A vector or horizontal. It is making an angle of alpha, where alpha is equal to that alpha எப்படி எழுதலாம்? Alpha is equal to tan inverse of B sin theta plus A. So that we can write alpha is equal to tan inverse of B sin theta plus A plus B cos theta. Remember, you should not put cot. Cos மேலே வரக்கூடாது. Cos மேலே வந்தால் என்ன ஆகும்? So if theta 0 வந்தால் entire thing 0 ஆகிடும். Tan of 0 is infinity வரும். So remember, always you have to put tan, sin by cos. மேலே sin, கீழே cos. எந்த வெக்டர் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம் அது இங்கே தனியாக வரும். மற்ற வெக்டர் பிபின்னு போட்டுடணும். சப்போஸ் பி வந்து ரெஃபரன்ஸ் வெக்டர் தான், பி இங்கே போடணும், இங்கே ஏ. சிம்பிள், குழப்பமே வரக்கூடாது. இந்த இடத்துல ஏ போடணுமா பி போடணுமான்னு ஃபஸ்ட்டு டேன் வச்சுங்க. எது ரெஃபரன்ஸ் இருக்கோ அதை தனியாக சிங்கிளாக போடுங்க, சைன் காசு இல்லாமல் முடிஞ்சு போச்சு. ஸோ த ரிசல்டன் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா வித் ஹொரிசான்டல் வித் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர், ஆர் இப்படி பெரட்டி சொல்லலாம், செகண்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் 2 into ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட் into cos of angle between these two vectors. Right? ஸோ இதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நம்ம எழுதணும். இது என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் த வெக்டர் மேட் பை த ரிசல்டன் வித் ஆல்ஃபா இஸ் த ஆங்கிள் மேட் பை த ரிசல்டன். தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர். எதை நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ரெண்டுக்குள்ள ஆங்கிள். Law of parallelogram of vector addition. முன்ன நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்த்தோம். அதில் வந்துன்னா ஒரு வெக்டரை ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டரோட டெய்லை வைக்கிறோம். டெய்லை வச்சு
ஸோ டெய்ல் ஹெட் தென் டெய்ல் ஹெட் இப்படி போகுது. இந்த ரிசல்டன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த டெய்லுக்கு போகுது. பட் இங்கே என்ன பண்ணணும்னா, இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் ஆன் எ பாடி, two forces are acting on a body, just two forces, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இட் மீன்ஸ் the both the tails of vector A, both the tails of vector A and vector B are co-initial vector. For applying law of parallelogram of vector addition, இந்த ரெண்டு வெக்டரும் கோஇனிஷியல் வெக்டராக இருக்கணும். வெக்டர் லா ஆஃப் ட்ரையாங்கிளால் எப்படி வருது, உன்னோட ஹெட்டில் இன்னொரு டெய்லில் போடுறோம். ஸோ இதுதான் ரிசல்டன்ட்டு. பட் இங்கே வந்து என்னென்னா ரெண்டோட டெய்லும் ஒரே பாயிண்டில் இருக்கணும். இட் மீன்ஸ் போத் தர் டெய்ல் ஷுட் கோயின்சைட். அப்போ ரெண்டு டெய்லும் கோயின்சைட், ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ், த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் தீட்டா. ஸோ வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி, ஸோ கோஇனிஷியல் வெக்டராக இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ first this line is the two vectors are represented in magnitude. இப்போ இது ஒரு வெக்டர் இருக்குது, வெக்டர் A, வெக்டர் B. ஸோ வெக்டர் A அண்ட் வெக்டர் B ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது. ரெண்டு வெக்டர்ஸ்னா this is vector, we take this is vector B, we taken as two sides of the vector A. If two vectors represented in magnitude and in direction, suppose vector A இப்படி இருக்குது, vector B இப்படி இருக்குது, vector A, vector B, ரெண்டு வெக்டர் magnitude direction represented in, if two vectors are represented in magnitude and direction by two adjacent side of a parallelogram. So this is a parallelogram, two adjacent side of a parallelogram, two adjacent side of the parallelogram அப்படின்னு பார்க்குறோம். Then parallelogram, that resultant is represented, இது ரெண்டோட வெக்டர் அடிஷனோட ரிசல்டன்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், is given by the, is represented by the diagonal of the parallelogram. ஸோ டயகனல் ஆஃப் த இதுதான் டயகனல் ஆஃப் த பேரலோகிராம். ஸோ நம்ம பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ பேரலோகிராம் இப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டர்னா திஸ் வில் பி ஏ வெக்டர். இது தூக்கி அங்கே போடுறோம், ஈக்குவலன்ட் வெக்டரா ஏ வெக்டர். ஸோ இந்த பி வெக்டர் எப்படி போடுறோம், பி வெக்டர். பேரலோகிராம்லன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. assume that this is parallelogram. So this is O. If two vectors are represented by two adjacent side of the parallelogram, adjacent side of this parallelogram, complete the parallelogram first. Parallelogram இந்த force இப்படி போகுது, இந்த force இப்படி போகுது, and the diagonal of the parallelogram. This is the diagonal of the parallelogram. Diagonal of the parallelogram. The diagonal of the parallelogram represents, what represents? Represents the resultant vector addition of these two vectors. That's concept. So here this is the angle between theta. Theta is equal to angle between vector A and vector B. Vector A and vector B. So this is adjacent side and this is diagonal. And now this is what? This is alpha. Alpha means alpha is equal to angle between resultant vector and A vector. We can say A vector. And this is beta. We can call it as beta. So beta is equal to angle between resultant and B vector, because this is a resultant and B vector. Be sure, because we can take angle of resultant with respect to A, with respect to B. ரெண்டு கேசஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Okay, now
இப்போ இந்த கம்ப்ளீட் இதை ஃபார் கேல்குலேஷன் மேக்னிடியூடு கேல்குலேஷன் பண்ண போகிறோம். கேல்குலேஷன் ஆஃப் மேக்னிடியூட். R vector. So calculation of magnitude of R vector பார்க்குற போது நம்ம பைதாகரஸ் தேரம் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த இதை மேக்னிடியூடில் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் எ பேரலோகிராம். அதை சேம் ரிப்பீட் பண்ணுறோம். O P Q R. So think that it is parallelogram exactly same like parallelogram. So this is magnitude of B vector. This is magnitude of A vector. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஏன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும். அப்போ தான் இதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுதான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணால் this is the angle between vector A and vector B, theta. And the diagonal, this is angle between resultant in magnitude and vector A. This is the alpha, beta, resultant between vector B and resultant. So we can write beta. So we can take either way. First we will find out alpha. First time alpha பார்ப்போம். So இப்போ என்ன பண்ணுறோம்னா this is O, so this is PQ, this is R, this is S, this is same P, Q, R, S, and this is 90 degree. And this angle, இந்த same angle தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா B vector இது, A vector இது. This is theta. This is theta and same magnitude தான் இங்கே இருக்குது. ஏன்னா இது parallelogram. So this is B. Hypotenuse for this triangle, hypotenuse is B. So தீட்டாவுக்கு தூரத்தில் இருக்கிறது hypotenuse. இந்த தூரத்தில் இருந்தால் sin theta வரும். That is QS is equal to B sin theta. QS is equal to B sin theta. சரி, RS என்ன வரும்? RS இந்த ட்ரையாங்கிளில் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருந்தாலே அது காஸ் தீட்டா. பக்கம்னா காசு, தூரம்னா சைனு இன்ட்டு ஹைபாட்னியூஸ். ஸோ பிஎஸ்சி கியூஎஸ்சி கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் OR is equal to magnitude of vector A. And OP என்ன வருது? O to P magnitude of vector B. And RQ என்ன வருது? RQ is equal to magnitude of vector B. And okay, PQ, what is PQ? OP is equal to RQ. OP is equal to RQ. Sorry. OR is equal to A. OP is equal to RQ. Okay. OR, this is OR. OR is equal to PQ. In a parallelogram, the opposite sides are equal. நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். Now we have to do the calculation only. So இந்த triangle பார்ப்போம். Now we will see this triangle. In the triangle, this triangle QOS இது வந்து R. So this is alpha. Alpha is the angle between resultant vector and A vector. So this distance OR is equal to A. Now in this triangle, using Pythagoras theorem யூஸ் பண்ண என்ன வரும்? நமக்கு R வேணும், R ஓட மேக்னிடியூட் வேணும். ஸோ R is equal to OQ. R is equal to OQ. R is equal to magnitude of result is equal to OQ. Right? Now from by Pythagoras theorem, OQ square is equal to OS square plus QS whole square. OQ square and our OQ is equal to resultant to the square is equal to OS. What is OS? OS is equal to OA OR plus
RS. OS is equal to OR plus RS whole square plus QS என்ன வருது plus QS square. QS square. Okay. Now R square. OR என்னது? OR is equal to PQ. OR is equal to A. OR is equal to A plus RS எவ்வளோ வருது? RS is equal to B cos theta. B cos theta whole square plus QS எவ்வளோ வருது? B sin theta whole square. Okay. Now what is R? R square is equal to இதோட ஸ்கொயர் பண்ணால் A plus B whole square formula A square plus B square என்ன வரும்? B square cos square theta plus 2 into A into B. B cos theta. B into cos theta. So R என்ன வருது? So R is equal to under root A square plus B square plus 2AB cos theta. The magnitude of this, இதோட magnitude, இது R வெக்டரோட magnitude, இது R வெக்டரோட angle with A வெக்டர், இது R வெக்டரோட resultant வெக்டரோட angle with B வெக்டர். Right. So now இப்போ அடுத்தது நம்ம ஆல்ஃபாவுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஆல்ஃபா? ஸோ நம்ம tan ஆல்ஃபா போவோம். tan of alpha is equal to QS. இந்த triangle this by this is tan alpha. This is QS divided by OS. So OS, so இது எப்படி எழுதலாம்? QS divided by OS எப்படி எழுதலாம்? ஏன்னா டைரக்ட் லென்த்து கிடையாது. ஸோ OR ப்ளஸ் RS எழுதலாம். OR ப்ளஸ் RS. OR ப்ளஸ் RS. Therefore tan alpha is equal to tan alpha எப்படி எழுதலாம்? OS. QS என்ன வருது? QS is equal to B sin theta. B sin of theta divided by OR. O to R is equal to modulus of vector A plus RS. RTS is equal to B cos theta. Therefore tan alpha. So alpha என்ன வரும்? What is alpha? So we can write the magnitude of the resultant is equal to under root A square plus B square plus 2AB cos theta. And alpha என்ன வரும்? Alpha is equal to alpha எவ்வளோ? tan alpha எவ்வளோ வரும்? Alpha is equal to tan inverse of B sin theta divided by A plus B cos theta. இங்கே ஆசிட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே B sin theta வருது, இங்கே A plus B cos theta வருது. எந்த இடத்துல சைனை போடணும், எந்த இடத்துல காசை போடணும், எந்த வெக்டரோட சைனை சேர்க்கணும், குழப்பமே வச்சு விட்டாது. ஆல்ஃபா இது ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன் வித் ஏ வெக்டர். வித் எது ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோமோ தனியாக போடணும். அப்புறம் tan தீட்டா இங்கே வருது. tan தீட்டா மேலே sin தீட்டா வரும், கீழே காஸ் தீட்டா வரும். அதுக்கு பக்கத்தில் பிஏ போட்டுருந்தேன். இது இல்லாத மற்ற வெக்டர் போடணும், அவ்வளோதான். ஸோ பீட்டா எழுதுறது இன்னும் ரொம்ப ஈஸி. ஸோ பீட்டா எப்படி எழுதலாம்? பேசிக்கல் tan இன்வர்ஸ். அதே சேம் ஸ்டோரி தான். இங்கே ஒரு tan தீட்டானா sin தீட்டா வரும், இங்கே காஸ் தீட்டா வந்துடும். ஆஸ் யூஷுவல் வந்துடும். எது ரெஃபரன்ஸ் வரும்? பீட்டா எது? சி ஆங்கிள் பிட்வீன் திஸ் வெக்டர் அண்ட் திஸ் வெக்டர். தட் இஸ் இது ரிசல்டண்ட்டுக்கும் பிக்கும் உள்ளது. ஸோ ரெஃபரன்ஸ் இஸ் பி. ஸோ ரெஃபரன்ஸ் பின்னா எது ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ அது தனியாக போட்டுக்கணும். பிஏ ப்ளஸ் ஏ இங்கே போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு விஷயம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இங்கே பி சைன் தீட்டா ஏ சைன் தீட்டா வருது. இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா பி ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா வருது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஆங்கிளில். அண்ட் இதில் ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு எழுதினாலும் ஒன்று தான். ஆர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்
2 இன்ட்டு பி இன்ட்டு ஏ காஸ் தீட்டா எப்படி இதனாலும் சேர்ந்தா, ஏன்னா தீட்டா இதுக்குள்ள ஆங்கிள் தீட்டா. ஸோ பிஏ ஸ்கேலரில் பிஏ 2 இன்ட்டு 3 3 இன்ட்டு 2 2 ஒன்று தான். இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயருங்கிறது தான் -3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எழுதலாம். எந்தவித பாதிப்பும் இல்லை.